தீராத நோய்கள் தீர்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சுவாமி இருக்காரு. அவர் பேர் தான் ஜுரணேஸ்வரர். சில இடத்துல ஜுரஹரணேஸ்வரர்ன்னு சொல்ற வழக்கம் இருக்கு. ஜுரணேஸ்வரர், சில இடத்துல ஜுரஹரணேஸ்வரர் அப்படின்னு சொல்றதும் இருக்கு. அதாவது வந்து ஹரன்னாக்கா அறுத்தல், ஜுரம்னாக்கா ஜுரத்தை வேரோட அறுக்கிறவர் அப்படின்னு ஒரு பேர்ல இருக்கார் ஒரு சுவாமி. ஜுரஹரணேஸ்வரர்னு பேர். வைணவத்துல நோய் தீர்க்கிற கடவுள் யாருன்னா தன்வந்திரின்னு சொல்லுவாங்க. தன்வந்திரி தீபாவளிக்கு முந்தின நாள் அவர் வந்து திரையோதசி திதியில் அவதாரம் பண்ணுறதா சொல்லுவாங்க. அங்கே வந்து தன்வந்திரி வைணவத்துக்கு அதுக்கு ஒரு மந்திரம் கூட சொல்கிறது, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரிய அமிர்த கலசாஸ்தாய சர்வாமய விநாசனாய திரிலோகிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணு நமக அப்படின்னு சொல்கிறது உண்டு. நமக்கு இப்போ வாலாஜாவில் பிரபலமாக வாலாஜாப்பேட்டையில் தன்வந்திரி பீடம் பிரபலமாக இருக்குது. தனி சன்னதி இருக்குது. சைவத்தில் அந்த மாதிரி யாருனா இருக்காங்களா அப்படின்னு தேடுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜுரஹரணேஸ்வரர் அப்படின்னு பேர். ஜுரத்தை அறுப்பவர் அப்படின்னு ஒரு பேர். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சலே ஒரு பெரிய நோய் தான். ஒரு காலத்தில் மருத்துவ வசதி இல்லாதப்போ காய்ச்சலே பெரிய நோயாக தான் இருக்கும். ஜுரஹரணேஸ்வரர்னு பேர். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜுரம் தீராத நோய் சில சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு நோய் பரவும். ஒரு நேரத்தில் கால்ரா வந்தால் பெரிய நோய் அது. ஊரை விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியூர் போனவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி சில நோயெல்லாம் தடுக்கணும்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகு ரசம் வைக்கிற வழக்கம் இருக்குது. மிளகு ரச நைவேத்தியம், மிளகு சாதம் நைவேத்தியமாக பண்ணிவிட்டு அதை நாம் வந்து எடுத்துக்கிறப்போ தீராத நோய் தீராத ஜுரம் இதெல்லாம் தீர்றதா ஒரு வரலாறு இருக்குது. இப்படி ஒரு சுவாமி நம்ம இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். நிறைய பேருக்கு இது தெரியாத விஷயமா இருக்குது. ஜுரஹரணேஸ்வரர் பேர், ஜுரணேஸ்வரர்னு பேர். சரி, எங்கெல்லாம் இந்த சன்னதி இருக்குது? நாம் பார்த்தது வரைக்கும் நிறைய இடத்துல இருக்குது. நாம் பார்த்த சன்னதி பிரபலமான சன்னதி எதுன்னா காஞ்சிபுரத்தில். நல்லா கவனிங்க, காஞ்சிபுரத்தில் இப்போ கும்பாபிஷேகம் ஆச்சு ஏகாம்பரேஸ்வரர் கோயில். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு எதிர்க்க ஒரு தெரு போகும். நல்லா கவனிங்க, ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு எதிர் தெரு, சங்கர மடத்து வலது பக்கம் ஒரு தெரு. அங்கே போனீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிறதுலே பழமையான ஆலயம் மாதிரி தெரியும். அது எல்லாமே கருங்கல் கட்டடமாக இருக்குது. நம்ம கஜபுட்ட விமானம் சொல்லுவாங்க. யானையுடைய பின்பகுதி இருக்கிற மாதிரி வளைவாக இருக்கும் அந்த கோவில். அங்கங்கே ஜன்னல் வச்சுருப்பாங்க. 4 பக்கம் 4 ஜன்னல், அதாவது சாளரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கருங்கல்லிலே சாளரம் இருக்குது. காற்று வந்து 4 பக்கமும் ஜன்னல் வச்சுருக்காங்க. எந்த பக்கம் எந்த காற்று வந்தாலும் அந்த வந்து ஜுரஹரணேஸ்வரர் மேலே பட்டு நம்ம மேலே படுறப்போ நோய் தீர்க்கிறதா ஒரு ஐதீகம். ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அது. இந்திரனுக்கு நோய் வந்தப்போ இப்படி ஒரு அவதாரம் எடுத்தால் சுவாமி வந்து அதை தீர்த்ததாக ஒரு வரலாறு இருக்குது. ரொம்ப பழமையான கட்டடம். இது வரைக்கும் நான் பார்த்து வியந்து போன கட்டடத்தில் அதுவும் ஒன்று.